வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மலச்சிக்கல். மலச்சிக்கல் இருந்தாவே மனச்சிக்கல் வந்துடும். எல்லா சிக்கல்களுக்கும் ஒரு காரணம், மூலாதாரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் தான். இன்றைக்கி ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள், அதாவது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளாகட்டும் அல்லது ஆண் குழந்தைகளாகட்டும், ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு கூட 8 வயசு 10 வயசு அல்லது அதை விட சிறிய வயதில் இருக்கிறவங்களுக்கு கூட மலம் சரியாக கழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க சொல்கிறது எப்போவுமே ஒரு 2-3 நாள் கழித்து, அது சிலருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தான் மலமே வெளிவருகிறது. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கடினமாக அந்த டைமில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய வேதனையாக ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் மிக அருமையாக இதில் வேலை செய்யும். இந்த மலச்சிக்கலுக்கு நீங்கள் நிறைய டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த டிப்ஸை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டிப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த மலச்சிக்கலுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி. நீங்கள் யாருக்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா கருக்காய் பொடி சாப்பிடுங்க, மலச்சிக்கல் இருக்காதும்பாங்க. திரிபலாவை ட்ரை பண்ணியிருப்பீங்க, அல்லது ஃபைபர் ஃபுட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய நார்ச்சத்துள்ள உணவுகளை எடுத்திருப்பீங்க, அல்லது தண்ணி அதிகமாக குடிக்கணும். இதெல்லாம் பேசிக்கான விஷயந்தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது உங்கள் மலச்சிக்கல் பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக குணமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும். தண்ணீர் நம்ம நீர் இன்டேக் அதிகமாக இருக்கணும். 3-4 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அதே மாதிரி நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்புக்கு உழைப்பை கொடுக்கணும். இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த வயிறுக்கான சில யோகாசனங்கள் அல்லது எக்ஸசைஸ், உடல் உழைப்புகள் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள்லாம். இதையும் செஞ்சுட்டு நான் இப்போ சொல்லக்கூட இந்த டிப்ஸையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துங்க. நல்ல பழுத்தம் இருக்கணும். நல்ல அந்த கலரே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். நல்ல மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணிங்க. ஸ்மாலாக கட் பண்ணிவிட்டு விளக்கெண்ணெய் நைட்டு சாப்பிட்டுட்டு, இது எப்போ நீங்கள் சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு டின்னருக்கு அப்புறம் தான் இது சாப்பிட்ணும். நல்லா விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு இந்த விளக்கெண்ணெயில் இந்த வாழைப்பழங்களை மசிச்சு வச்சு, அதை நல்லா மசிச்சுக்குங்க. சின்னதாக கட் பண்ணிட்டு மசிச்சிட்டிங்கன்னாலும் சரி, அந்த பழத்தை எடுத்து இந்த விளக்கெண்ணெயில் போட்டு அப்படி நல்லா சாத்தே பண்ணுங்கள் அல்லது ஃப்ரை பண்ணுங்கள். இது ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி ஆகிடும். நீங்கள் கடைசியில் பார்க்கும்போது அந்த வாழைப்பழம் ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி ஆகிடும். அதை அப்படியே நல்லா எடுத்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகள், ஏன்னா சிலருக்கு இந்த விளக்கெண்ணெயுடைய ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா, அது நிறைய பேருக்கு பிடிக்காது. என்ன சாப்பிட முடியல அம்மா அப்படிம்பாங்க, அதாவது வாந்தி வருது, கொமட்டலாக இருக்குதும்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த வாழைப்பழத்தை விளக்கெண்ணெயில் போட்டு நல்லா சாத்தே பண்ணுறதோ அல்லது பொரிச்சு எடுக்கிறதோ, இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெய் பதத்தோடு கொஞ்சமாக தட்டில் போட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொருளை நீங்கள் டேஸ்ட்டாக அழகாக எடுத்து, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான் இதனுடைய பியூட்டி. ஸோ இதை எடுத்து நல்லா மென்று ரசித்து அதை சுவைச்சு நீங்கள் குழந்தைகளுக்காகட்டும் நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா காலை எந்திரிச்சோனையுமே நீங்கள் காலை கடனை முடிக்கிறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும். எல்லாருமே இந்த மலச்சிக்கல்லேருந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் வெளியே வரலாம். விளக்கெண்ணெய் இதுக்கு தேவைப்படுறது நல்ல பழுத்த வாழைப்பழம், விளக்கெண்ணெய், இது 2 மட்டும் எடுத்துங்க. இந்த பழுத்த வாழைப்பழத்தை மசித்து அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சோ அல்லது சாத்தே பண்ணியோ எடுத்து சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கும் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இனிப்பாகவும் இருக்கிறதுனால இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மலச்சிக்கலை தீர்ப்பதற்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சேர்ந்த அனைவருக்கும் இது மிக உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது